வணக்கம். திரு சாமிநாதன், கரூர்ல நடந்த கூட்டத்திலேயே அதிமுக அடிமையாக ஒரு கூட்டணி வைத்திருக்கிறது பாஜக கிட்ட அப்படின்ற தொனியில விமர்சனம் செய்திருந்தார் திரு விஜய். அப்போது அதிமுக தரப்புல இவ்வளவு ரியாக்ஷன் கிடையாது. அதற்கப்புறம் தான் கரூர் துயரச் சம்பவம் குறித்து திரு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார்கள், சட்டமன்றத்தில் பேசுறாங்க. ஆனா ஊழல்வாத அடிமை சக்தி அப்படின்னு செயற்குழுல பேசின பிறகு இவ்வளவு காட்டமான ரியாக்ஷன் அதிமுக தரப்புல இருந்து வருது. இப்போது இவ்வளவு கோபப்படுவதற்கு என்ன காரணம்? முதல்ல கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணைக்கு அந்த விஷயம் சென்ற பின்பே, அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை வாரியத்தால தொடர்ச்சியா சர்ச்சையில் சிக்கி இன்று வரை படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிற காலகட்டம். இந்த இரண்டையும் சேர்த்து அதிமுகவுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. எப்படியும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமா விஜய் அவர்கள் உருவாயிருவாரு, அதற்கான காலச்சூழலை பாஜக நகர்த்துவாங்க, காய் நகர்த்துவாங்க, என்ன நம்ம யாரும் எதிர்பார்க்காத வகையில என்று சொல்வதை விட பாஜகவுடைய ஒரு சாதுரியத்தால அமமுக அதிமுகவே இணைய முடியுதுன்னா விஜய் அவர்களை ஏன் கொண்டு வர முடியாது, பாஜக நினைத்தால் கொண்டு வருவாங்க அப்படிங்கக்கூடிய புள்ளிய ரொம்ப ஆழமா அதிமுக நம்பினாங்க. அது இன்றைக்கு நேற்று இல்ல. நீங்க கரூர் துன்பியல் நிகழ்வுல நீங்க குறிப்பிட்டதை போல கரூர் பகுதிக்கு போயிருக்கிற பொழுது விஜய் ஏற்கனவே அதிமுகவையும் பாஜக விமர்சித்திருந்தார். ஆன பின்பும் கூட அந்த பாருங்க கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது என்பது போன்ற பல வாசகங்களை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசியிருந்தார். சோ அப்ப அவங்க தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் வந்தா அந்த அணிக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்கும் அப்படிங்கறத நம்புனாங்க. தொடர்ச்சியா அதை தான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஆனா கட்சியினுடைய இவ்வளவு பெரிய அழுத்தங்களுக்கு பிறகும் கூட அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான எந்த சமிச்சையும் தெரியல. ஒன்று. இன்னொன்று, அவர் தனித்தே போட்டி என்பதாக சில மெசேஜ்களையும் பாஸ் பண்ணார் தொண்டர்களுக்கு. அப்ப இந்த இடம் தான் அதிமுக கொஞ்சம் சுதாகரித்திருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன் சார். கிட்டத்தட்ட அவர்கள் இதை முன்கூட்டியே செய்திருக்கணும். ஆனால் அதிமுக இது கொஞ்சம் தாமதமான நடவடிக்கையா தான் செஞ்சிருக்காங்க. பட் இது ஐடிவிங் செஞ்சிருந்தாலும் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அனுமதியோட தான் செய்திருப்பாங்க. ஏன்னா ஐடிவிங்கோட மாநில செயலாளர் ராஜசத்தியன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய தந்தை அந்த அளவுக்கு நீண்ட நெடிய ரெண்டு பேருக்கும் இடையில எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவருடைய பையன் தான். சோ அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அனுமதி, கட்சியினுடைய முழுக்க அனுமதியோட தான் ஐடிவிங் களமாடி இருக்காங்க. பட் நேற்றைக்கு தான் விஜய் அதிமுகவோட ஐடிவிங் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீண்ட காலத்துக்கு அப்புறம் நேற்று தான் தெரிஞ்சிருக்கும். இது முழுக்க கூட்டணிக்குள்ள விஜய் போகல அப்படிங்கறதனுடைய வெளிப்பாடு தான் அதிமுக இந்த களமாடல். நேரடியா கூட பேசலையே, நேரடியா கூட அதிமுக குறித்தோ திரு எடப்பாடி பழனிசாமி குறித்தோ திரு விஜய் பேசல. ஊழல்வாத அடிமை சக்தி, திமுக தீய சக்தி, அதிமுகவை ஊழல்வாத அடிமை சக்தின்னு அவர் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி தான் அவர் பேசுறார். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் மிக கடுமையாக திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கிறார். 10 தோல்வி பழனிசாமி எல்லாம் பேசுறார். அதுக்கு தான் அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கணும். திரு விஜய் அவங்க கடந்து தான் போயிருந்திருக்கணும். ஆனால் இவ்வளவு காட்டமா ஆக பெரும் ஊழல்வாதி, நார்சிஸ்டிக் பிஹேவியர் கொண்டவர், 41 பேர் உயிரிழப்புக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே, கள்ளச்சந்தையில பணம் வித்தீர்கள், இந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்குல்ல, அது இதற்கு மேல் விஜயை விமர்சிக்க முடியாத அளவுக்கு அவங்க விமர்சிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இவ்வளவு காட்டமா முதல்வர் விமர்சனத்திற்கு பதில் சொல்லாம ஏன் விஜய் பக்கம் கோபத்தை திருப்பணும்? இல்ல, விஜய் அவர்களை எதிர்கொள்றதுதான் இப்ப அதிமுகவோட முதன்மை சவால் நான் பாக்குறேன் சார். ஏன்னா திமுக வெர்சஸ் தாவேகாடு தான் போட்டியேன்னு விஜய் பேசுறாருல. களத்துல எங்களுக்கும் டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தொடர்ச்சி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கத்துல அதிமுகவை ஆட்டத்துல இல்லாதவங்களை பத்தி நான் ஏன் பேசுறேன்னு கடந்த காலங்களில் இதே விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இன்னொரு மிக முக்கியமா அதிமுக இந்த இடத்துல அவங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு நான் பாக்குறேன் சார். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய சக்தி. அதிமுகவுக்கு அடுத்தபடியா ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய இயக்கமா இது என்னைக்குனாலும் அவர் இன்னும் கூடுதலா ஓட்டு கூடலாம். அவர் வெளியில இறங்கி கிரவுண்டுக்கு வந்தாரு, இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா அதிமுகவுக்கு தான் அது பெரிய அச்சுறுத்தலா மாறும். ஏன்னா இன்னைக்கு திமுக ஒரு வலுவான கூட்டணியாக ஏற்கனவே அமைத்து விட்டாங்க. இதுல 2 இடம் இருக்கு. ஒன்று, அதிமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தல் சார் பாஜக விமர்சிக்கவே இல்லை. அதிமுக முழுக்க முழுக்க திமுகவை மட்டும்தான் விமர்சிச்சாங்க. அதிமுகவோட சீனியர்ஸே என்ன சொன்னாங்கன்னா, எங்களை விமர்சிக்காத பாஜகவை நாங்களே விமர்சிக்கணும். பட் கிரவுண்ட்ல அது என்னவா ரியாக்ட் ஆச்சு? எதெல்லாம் அதிமுக ஓட்டோ அதுல பெரும்பகுதி தான் பாஜக பக்கம் போச்சு. அதிமுக 21% ஓட்டு எடுத்தாங்க. நான் அந்த அதிமுக மட்டும் எடுத்த ஓட்டு சொல்றேன். ஆனா நீங்க பாஜக 11% ஓட்டு எடுத்தாங்கல்ல, அந்த 11%த்துல அதிமுகவோட மென்மையான ஓட்ட பூரா நாங்க தான் திட்டவே இல்லைன்னு எடுத்துட்டாங்க. அப்ப அதிமுக நீங்க கூட்டணிக்கும் வர மாட்டீங்கிறத தெளிவுபடுத்திட்டீங்க. நீங்க அந்த செயற்குழு கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்துல 2 விஷயத்த தெளிவுபடுத்துறாரு. அதிமுகவே ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த கூட்டணிக்குள்ள அவர் வரப்போறதா இருந்தா சொல்ல மாட்டாரு.
இன்னொன்று நம்ம தனித்தே தேர்தலை சந்திக்கவும் தயாரா இருக்கணும்னு சமீட்சை கொடுத்துட்டாரு. அப்ப அதிமுக என்னன்னா, நீ எங்களோட வரமாட்டேன்னா உன்னை நாங்க அடிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அடிக்காத சூழல்ல, அதை விமர்சிக்காத சூழல்ல திமுகவுக்கு தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார்ல. முதல்ல விஜய திருப்பி அதிமுகவை தாக்க வைக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்கு. இப்ப ஒண்ணுமே இல்லாம குறைந்தபட்சம் அதிமுக வாக்குகள் திரு விஜய் பக்கம் போகாம தடுக்க முடியுமா? இந்த எதிர்வினை ஆற்றுதன் மூலமா குறைந்தபட்சம் அதை செஞ்சிட முடியுமா இனிமே அதிமுகனால? இல்ல, அதிமுக அதை நோக்கிதான் நகர்த்துறாங்க. அது முடியுமா முடியாதா என்பது நம்ம தேர்தல் முடிவுல தான் பார்க்க முடியும். இன்னொரு அதுக்கு ஏன் இந்த காரணம் சொல்றேன் சார், விஜய பேசும்போது சொல்றாரு 2,27,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு, வீட்டுக்கு ஒருத்தர் என்னோட ரசிகர்ங்கிறாரு. அந்த வீட்டுக்கு ஒரு ரசிகர் ஏற்கனவே திமுக போட்டிருப்பாரு, அதிமுக போட்டிருப்பாரு, நாம் தமிழருக்கு போட்டிருப்பாரு. இந்த மாதிரியான உரைகள் தான் எங்க நம்ம ஓட்டையே எடுத்துருவாரோங்கிற அச்சத்தையும் அதிமுகவுக்கு கொடுக்குது. சோ அப்ப விஜய அடிச்சா உண்மையிலே கட்சி உணர்வு உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல சார், அவங்க ஓ விஜய் நமக்கு எதிரானவர் அப்படிங்கிற முத்திரையை பதிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே அதிமுக இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. பாஜக சொல்லி பாஜக ஆலோசனையின் பேர்லயோ இல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசிய உடன்படிக்கையின் அடிப்படையிலேயோ அதிமுக மீதான விமர்சனம் திரு விஜய் மீது அப்படின்னு பார்க்க முடியுமா? விஜயோடைய நடவடிக்கைகள் பற்றி பாஜகவால் மிரட்டி விஜய் அந்த அளவுக்கான அழுத்தம் கொடுக்க முடியுதுன்னா கூட்டணிக்குள்ளே கொண்டு போயிருக்கலாமே. எதுக்கு வெளியே தனியா இருந்துட்டு நீங்க பாட்டுக்கு எதிர்குரல் எழுப்புங்க அப்படின்னு சொல்ல போறாங்க? கூட்டணிக்குள்ளேயே நேரடியாக அழைத்திருக்கலாமே. பாஜகவுக்கு அவர் கொள்கை முரண்ல உள்ளபடியே இருக்கிறார். அதனாலதான் அவர் அந்த நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுதே எனக்கு பல இடங்கள்ல இருந்து அழுத்தம் வருதுங்கிறார். அதுவே கிரவுண்ட்ல ஓரளவு ஒரு அழுத்தத்துல இருக்காரு. என்ன அழுத்தத்துல இருக்காரு அப்படிங்கறதுலாம் புரியும். அவர் நேரடியா பாஜகவை விமர்சிக்க மாட்டார். நீங்க இன்னைக்கு அவர் அதிமுகவை விமர்சிக்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்கு சார். இல்ல அப்படி வெளிப்படையா சொன்னாரா? 2 ஆண்டுகளா வெளிப்படையா சொன்னாரா? எனக்கு அழுத்தம் இருக்குன்னு வெளிப்படையா சொல்றாரா? எனக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்சம் பூசி மெழுகி பேசுறார். கடந்து போகாத நினைக்கிறார். கொஞ்சம் புரிய வைக்கணும்னு நினைக்கிறார். இப்படிதான் இருக்கே தவிர பட்டும் படாம இருக்கே தவிர வெளிப்படையா அந்த பேச்சு இல்ல பாஜக மீதான விமர்சனம். ஆமா, நிச்சயமா சார். இன்னைக்கு மத்தியில ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு யூனியன் கவுன்சிலரோ, ஒரு சாதாரண பேரூராட்சி கவுன்சிலர் கூட இல்லாத நிலையில ஒரு கட்சி இப்பொழுதுதான் உதயமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நேரடியாக அவர் பாஜக விமர்சிப்பதை நீ விசில் சின்னம் கிடைச்சிருக்குமா? ஒரு பொது சின்னம் வாங்கி இருக்க முடியுமா? அப்ப ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அதுக்குள்ள இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவர் அதுக்காக அதிமுகவை விமர்சித்து விட்டு பாஜக விமர்சிக்க மாட்டார் இல்ல, தேர்தல் நெருக்கத்தில் ஒருவேளை விமர்சிக்க கூடும். இன்னொன்று, இன்னைக்கு அவர் ஏன் அதிமுக விமர்சிக்கிறார் சார்? ஊழல் கட்சின்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் சொல்லல. அதிமுக விமர்சிக்கிறதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. கூட்டணிக்கு வரல, இதனால் வருவேன்னு எதிர்பார்த்தாங்க, வரல. அது ஒரு நிலை. விஜய் இன்னைக்கே விமர்சிக்கிறாருன்னா, நம்ம கூட கூட்டணிக்கு யாருமே வரல, நம்ம 2வது இடம் வந்துருவோம், டிஎம்கேக்கு நமக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதே என்னடா அதிமுக பிளவுபட்டு இருக்குன்னு பார்த்தா திடீர்னு அமமுக கூட்டணிக்குள்ள போறாங்க, பாமக கூட்டணிக்குள்ள போறாங்க. அதிமுக எங்க வலுப்பெற்று விடக்கூடாது என்கிற இயல்பாகவே ஒரு பதட்டமும் இருக்கு விஜய் தரப்புல. அப்ப திமுக வெர்சஸ் டிவிகேங்கிறத நிலைநிறுத்தணும்னா அவங்க அதிமுகவையும் விமர்சிக்க வேண்டிய தேவையும் நிச்சயமா தாவேகா தரப்புக்கு இருக்கு. பட் அவர் பாஜக கிட்ட இதெல்லாம் சாத்தியப்படுத்துறது யாரு? அரசியலாக இந்த கூட்டணியை பலப்படுத்தினது அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்துறதுல பாஜகவுடைய ரோல் தானே ரொம்ப முக்கியமானது. கரூர் துயரச் சம்பவம், சிபிஐ விசாரணையில அவருக்கு நெருக்கடி, ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடுவதில் சிக்கல், காலதாமதம், அதுல நெருக்கடி இருக்கு, வருமான வரித்துறை வழக்குல நெருக்கடி இருக்குன்னா இந்த நெருக்கடிகள்லாம் நான் பேசினா எனக்கு சின்னம் கிடைக்காம போயிடும், இல்ல இந்த அழுத்தங்கள் அதிகமாயிடும்னு அவர் நினைக்க முடியுமா? நினைக்கிற இடத்துல அவர் இருக்காரா விஜய்? இல்ல, இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் தானே. இன்னைக்கு இருக்கக்கூடிய கலச்சூழல்ல அவர் முதல்ல தன் பலத்தை காட்டணும், தனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்ணணும். பட் அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துருப்பா. சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அவர் பகிரங்கமா இந்தியா முழுவதும் நம்ம பாக்குறோம் சார். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அகில இந்திய அளவுல ஓரளவு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. எந்த மாநிலத்துல முழுக்க ஒரு ஆட்சியிலே இல்லாம, ஆட்சி கட்டிலே இல்லாம இன்னைக்கு திமுக போன்ற கட்சிகள் பயங்கரமா இன்னைக்கு பேசுறாங்க, பாஜக எதிர் அரசியல் பண்றாங்க, ஆளுநருக்கு எதிராக அரசியல் விஷயங்கள் பேசுறாங்கன்னா அவங்கள்ட்ட நாடாளுமன்றத்துல அவங்களோட பிரதிநிதித்துவம் என்ன? விஜய்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கூட்டணி இல்ல, ஒரு கூட உள்ள கட்சிகள் இல்ல. நம்ம திமுக போன்று விஜய் பேசணும்னு எதிர்பார்க்கலாமா?